அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேட்டரை பற்றி நான் வீடியோ வரிசையாக நான் போட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ட்ரேடிங் பற்றி நான் பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டில் தான் நான் காட்டுறேன். நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து கால் புட், எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வில் சி புட்டில் பார்த்தீங்கன்னா இது ஓவரால் டவுன் ட்ரெண்ட். என்னோட இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் எந்த இடத்துல வாங்கினாலுமே நம்மளால் வின் பண்ண முடியாது. சரியா? சரி, நம்ம இண்டிகேட்டரில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். எந்த ஒரு பை சிக்னலுமே வரல பாருங்கள். செல் தான் வந்திருக்கு, பையே வரல. இது வந்து நேற்றுக்கான பை தான் வந்திருக்கு. இது இன்னைக்கான பை, இன்னைக்கு எந்த ஒரு பையும் வரல. சரி, அப்போ கால் சைடு புட் சைடு வரல, கால் சைடு பார்க்கலாம். கால் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாங்கி இங்கே விற்றோம்னா லாபம். ஆனால் இது நேற்றோட வேல்யூ, இது இன்னைக்கோட வேல்யூ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வாங்கினா லாபம். அது சிக்னல் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சரி, இன்றைக்குமே சிக்னல் வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 3:10 வந்திருக்கு பாருங்கள் சிக்னலு. அந்த சிக்னல் வந்து எண்ட் ஆகலை. நேற்று வந்த சிக்னல் வந்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு எண்ட் ஆயிருக்குன்னா 11 மணிக்கு தான் எண்ட் ஆயிருக்கு. சரியா? அதாவது ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஸ்கேலில் காட்டுறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. எத்தனை பாயிண்ட்? 74%. 1400 பாயிண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்கே ஆனது சரிங்களா. நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணால் கூட இதை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய டார்கெட் இங்கே இருக்குது, க்ரீன் லைன் தான் டார்கெட்டு. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம சப்போஸ் இங்கே வாங்கியிருந்தாலும் டார்கெட் பாருங்கள் எத்தனை பாயிண்ட், 130லேருந்து 163, அதாவது ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் பண்ணானே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் டார்கெட்டில் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு 9:30க்கு மேலே நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், வாங்குகிறோம். விற்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 153. இதுலேயே ஒரு 23 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா? இது மாதிரி நம்மளோட இண்டிகேட்டரு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிருக்கும். பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியுமே ஏதாச்சும் ஒரு கால் ஆப்ஷன், எனி திங், நம்ம எதை வேணால் எடுக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் சைட்வேஸ், கண்டிப்பாக இங்கே நம்மளால் வாங்கினாலும் ஃபெயில் ஆகிருப்போம். ஆனால் நம்ம சிக்னல் என்ன சொல்லுது பார்க்கலாங்களா? பாருங்க, பை ட்ரெண்டு காலையில் ஆரம்பிச்சிருக்கு 9:15. சப்போஸ் 9:30க்கு என்ட்ரானாலும் இங்கே என்ட்ரானாலும் நம்மளோட டார்கெட்டு க்ரீன் லைன் தொட்டுருச்சு. டார்கெட் கரெக்டாக தொட்டிருக்கு பாருங்க. இங்கேருந்து பாருங்க, 1140லேருந்து 1306, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட். சரி, டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ செல்லு வந்துச்சு பாருங்க. இதுவே 130 பாயிண்ட். சரிங்களா? சரி, இந்த ட்ரேட் பிடிக்கல, அடுத்த ட்ரேட் இறங்குறோம். அடுத்த ட்ரேட் இறங்கும் போது டார்கெட் மெட் ஆயிடுச்சு, வெளியில் வந்துடுவோம். சப்போஸ் அதை மிஸ் ஆனாலுமே செல் வந்துருச்சு, வெளியில் வந்துடுவோம். மிகவும் குறைந்த ஒரு லாஸ். சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ராக மாட்டோம். ஏன் என்ட்ராக மாட்டோம்னா என்னோட இண்டிகேட்டர் படி இங்கே டார்கெட்டில் என்ட்ரி கிடைக்குது. சரி, இதையும் தாண்டி போகும் நம்ம அசியூம் பண்ணி வாங்குறோம்னாலும் செல் வந்துருச்சு, வித்துட்டோம். 15 பாயிண்ட் தான் லாஸ். இங்கே 150 பாயிண்ட் வின்னு. 15 பாயிண்ட் எங்கே இருக்குது, 150 பாயிண்ட் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் என்னோட இண்டிகேட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எந்த இது ஓப்பன் பண்ணாலும் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் 100 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3லேயும் ஒர்க் ஆகும். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். இங்கேயும் அதே தான். இங்கே என்ட்ரி ஆகிருக்கு, இங்கே என்ட்ரி ஆகிருக்கு, இங்கே போயிருக்கு. டார்கெட் எப்படி மீட் ஆகுது பாருங்கள். ஓகே, நன்றிங்க.